வணக்கம் நேர்களே. நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் கற்க கற்க சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் மோனிகா சண்முகம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிஇ முடித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள் எல்லாருமே உயர்கல்வி என்ன செலக்ட் பண்றது, இந்த பேண்டமிக் டைம்ல நமக்கு எந்த துறையை சூஸ் பண்ணா எதுல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும், எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வெளியே இருக்கு, உயர்கல்வி துறையில என்னென்ன பிரிவுகள்லாம் எடுத்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த கல்வி முறை ரொம்ப நல்லா பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதை பத்தி பேசுறதுக்காக அசர்ட் இன்ஸ்டிடியூட்டோட டெக்னாலஜி சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் நம்ம கூட அரங்கத்தில் இருக்காங்க. முதல்ல அவர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். மாணவர்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்ஸை சார்கிட்ட நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பட் எந்த துறையை சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. பட் அதுக்கு பேண்டமிக் சொல்லவே தேவையில்லை, தேர்ட் வேவ் அடுத்து வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது மாணவர்கள் எதை சூஸ் பண்ணால் ஸ்கோப் இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது ஸ்கோப் அப்படிங்கிறது ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ். அதாவது எல்லா படிப்புகளுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எந்த படிப்பையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது படித்தா வேலை கிடைக்குமானா அது முழுமையாக படிக்கணும், 100% டெடிக்கேட்டடாக அதை கற்றுக்கணும். முறையான அந்த ஒரு ஜாப் ஸ்கில்லுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸ்மார்ட்னஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்வால்மெண்டட், இது எல்லாமே ஓரளவு அவங்க லேர்ன் பண்ணாங்கன்னா, ஏன்னா அதாவது இப்போ பொதுவாகவே இப்போ இன்ஜினியரிங் முடித்தாங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கல, பொதுவாக ஒரு காமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாங்கன்னா ஜாப் கிடைக்கல அப்படின்னு மாணவர்கள், பெற்றோர்கள் சொல்கிறத நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். பட் இன்றைக்கி நீங்கள் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாண்டட்ஸ் வருது. ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை தமிழ் தினசரியாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வாண்டட்ஸ், அதாவது இந்த குவாலிஃபிகேஷனில் இத்தனை பேர் வேணும், இந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது, வாக்கின் இன்டர்வியூ, ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டு லெவலில். அடுத்து அதே அதர் ஸ்டேட் போகணும், அதுக்கு உண்டான வெப்சைட் இருக்குது, அதற்கு உண்டான ஜாப் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது, நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அதே இந்தியா லெவலில் ட்ரை பண்ணலாம். அதே அப்ராட் போகணும் விருப்பப்பட்டாங்கன்னா அப்ராடுக்கு தேவையான நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, ஜாப் ரிலேட்டட் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது, அதற்கு ரிலேட்டட் ஜாப் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் முறையாக அவங்க அப்ளை பண்ணும்போது இன்னொன்று விடாமுயற்சி. அதாவது ஒரு இன்டர்வியூ அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடனே ஒரு வேளை உடனே நமக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எல்லா துறைகள்லையுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறீங்க. அது இல்லாமல் விடாமுயற்சி அப்படிங்கிறது சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்க மாணவர்கள் ஒரே துறையை போகணும், இப்போ நான் என்ன படிச்சிருக்கிறேனோ அந்த துறையில் வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுறதான அந்த இடைப்பட்ட கேப்பில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? கண்டிப்பாக. அதாவது படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று முறையாக அவங்க படிச்சுட்டு வெளியில் வராதது ஒன்று. ரெண்டாவது எல்லாரும் படிக்கிறதே திரும்ப திரும்ப படிக்கிறது. அதாவது எனக்கு வேலை வேணும், நான் இமீடியட்டாக ஜாபுக்கு போகணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது ஒரு சில இன்னோவேட்டிவ் கோர்சஸ் இருக்குது, டிமாண்டபிள் கோர்சஸ்லாம் இருக்குது. அதாவது உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்கிறோம்ல, சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு படிப்பு படிக்கிறேன்னா என்னை அவாய்ட் பண்ண முடியாத கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நான் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போனேன், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை அவங்க எடுத்துக்குப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு 5 வேக்கன்சிஸ் வேணும் அப்படின்னா 500 பேர் இன்டர்வியூக்கு வர்றாங்க. இதோ ஒரு ட்ரிச்சியில் நடக்குது இன்டர்வியூனா, இதே சென்னையில் இருக்குன்னா மோர் தென் 500 மேலே வர்றவங்க இருக்கிறாங்க. ஈவன் ஒரு 5 ஓப்பனிங்ஸ், ஒரு 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இப்போ ஈவன் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வாண்டட், நம்ம வாண்டட் என்ன பண்ணுறோம், ரெக்ரூட் பண்ணுறோம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம். அப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். சேலரி என்ன கொடுப்போம் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், என்ன கொடுப்போம்? 10 கரெக்டாக 10 to 15 அந்த மாதிரி அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது ஓரளவு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா 15 கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைன்னா 10 தான் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி ஆர் டிப்ளமா கேட்குறோம். அந்த வேக்கன்சிக்கே இன்றைக்கி யார் அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இன்டர்வியூ வர்றாங்க அப்படின்னா பிஇ முடித்தவங்க வர்றாங்க, எம்பிஏ முடித்தவங்க வர்றாங்க, எம்சிஏ முடித்தவங்க வர்றாங்க, நல்ல பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய காலேஜஸில் முடித்தவங்க, லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி படித்தவங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, எம்டெக் வர படிச்சிருக்கீங்க, எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, ஏன்
நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரிசப்ஷனிஸ்ட் ஏன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இதுவரை எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நானும் 1 இயராக ட்ரை பண்ணேன், 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ கிடைக்கிற வரையும் இந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சார் நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மாதிரி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் துறையை சார்ந்து மட்டும் ஒரு படிப்பை படிக்கும்போது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாம பற்றாக்குறைகள் வந்து இருக்கு. அப்போ மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான இன்னோவேட்டிவான கோர்ஸ் எல்லாம் எடுத்தா எந்தெந்த துறைகள்ல வேலை இன்னோவேட்டிவ் வாய்ப்பு கோர்சஸ் இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இப்போ நம்ம அசர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து இப்போ இந்த நம்ம நியூஸ் ஜே தொலைக்காட்சி மூலமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு துறைகள் எல்லாம் இருக்குது, இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஸோ இதை படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படி. ஈவன் பிஇ முடிச்சவங்க கூட இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம், தாராளமாக பண்ணிட்டு நிறைய பேர் ஜாப்லேயும் இருக்கிறாங்க. அப்போ அது வந்து இப்போ உங்களுக்கு மோஸ்ட் டிமாண்ட் இருக்கிறது. ஏன் படித்தா உடனே வேலை கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு சில ரீசன் சொல்லலாம் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு. நம்பர் 1, இதை பற்றி யாருக்கும் தெரியாது அதிகமாக, இது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவு. நிச்சயமா. 1. 2வது, இதற்கு உண்டான தகுதியான கல்வி நிறுவனங்கள் கிடையாது. கண்டிப்பாக. நம்பர் 2. நம்பர் 3 வந்து எல்லா ஃபீல்டுக்குமே இந்த கோர்ஸ் முடித்தவங்க தேவைப்படுறாங்க. நம்பர் 4, அப்படியே மேக்ஸிமம் இப்போ நம்ம காலேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறவங்களாம் 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்ராட் போயிடுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலேயோ நம்ம சவுத் இந்தியாவிலேயோ அவங்க வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறது இல்லை, ஃபாரின் போயிடுறாங்க பெட்டர் சேலரிக்காக. ஸோ அந்த ரீசன்னால் இந்த மாதிரி இனோவேட்டிவ் கோர்சஸ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதில் இப்போ நம்ம எஸ்பெஷலி அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங். இப்போ லேண்ட் சர்வே இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அது. அதாவது ஒரு சிவில் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு சிவில் ரிலேட்டட் ஃபீல்டு அது. நீங்கள் வந்து ஒரு சிவில் படித்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சர்வேயிங், அந்த மிஷின் பேர் டோட்டல் ஸ்டேஷன், அந்த டோட்டல் ஸ்டேஷனுங்கிற மிஷின் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்காக சர்வே பண்ண தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 99.9% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜ் இருக்கிறது கிடையாது. பிஇ முடிச்சுட்டு பிஇ சிவில் முடிச்சு டிப்ளமா சிவில் முடிச்சு வர பசங்க அதே தான் எடுத்து படிச்சிருக்காங்க. ஒரு செம்மில் அதையும் ஒரு பேப்பராக ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி ரிலேட்டட்னா எஸ் பார்த்துருக்கேன் சார், கேள்விப்பட்டிருக்கோம் தான் ஆன்சராக இருக்குமே தவிர எனக்கு அது வந்து 100% என்னால் பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சிலபஸில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம நடைமுறைக்கு வந்து வரதில்லை, வேலை வாய்ப்புகள் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு செம்மில் பேப்பர் படித்ததை வச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அவங்க படிச்சிருப்பாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. இன்னொரு சேம் வந்து அவங்க சரிவர சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதை ஸ்பெஷலைஸ்டாக வந்து இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல சேலரியில் இருக்காங்க, ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்ராட் போயிடுறாங்க. அதில் வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு துறைகளை வந்து அவங்க செலக்ட் பண்ணும்போது சும்மா ஒரு 10ஓட 11 தெரியாமல் ஒரு ஸ்பெஷலாக அவங்க தெரியுவாங்க கண்டிப்பாக. இப்போ அவங்க ப்ரொஃபைலு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வேகன்சிக்கு 50 பேர் இன்டர்வியூ வர்றாங்கன்னா யார் எடுப்பாங்க? 50 பேரில் யாரோடைய ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குவாலிஃபிகேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான நாலேஜ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நிச்சயமா. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் வந்து கிளாஸ் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ அட்மிஷன் வரக்கூடிய மாணவர்கள் ஆஃப்டர் தட் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கும்? எஸ், ஆஃப்டர் அட்மிஷன் அதாவது இப்போ நமக்கு லாஸ்ட் பேண்டமிக் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாமே ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணாங்க, ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணோம். திரும்ப வந்து 3 மந்த் நம்ம இடையில வந்து ஆன் கிளாஸ் நடந்தது. இப்போ ஈவன் வந்து அந்த ஆன் கிளாஸஸ் வரும் அந்த 3 மந்த் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வரும்போது கூட இப்போ நம்ம 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைச்சிது. அந்த கரண்ட் ஃபைனல் இயர் பசங்கள் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாங்க. அப்புறம் திரும்ப நம்ம பேண்டமிக்கில் திரும்ப லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ஸோ எகைன் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டியூ டு தட் நேச்சர் பேண்டமிக் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்போ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஆன்லைன்லேயே எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுக்க முடியுமோ, டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் தர முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா காலேஜஸ்லையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம். இதை வந்து ஓரளவு நமக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் ஓரளவு நார்மல் ஆனதுக்கப்புறம் டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ டைரக்ட் கிளாஸஸ் ஒன்ஸ் வரும்போது அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் நாலேஜ் மெயினாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். அதே
நம்ம கொடுக்கும்போது இன்னும் உங்களுடைய அந்த கோர்சஸ் அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் வந்து கிடைச்சி. நிச்சயமா. உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்கும் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெற்றோர்களுக்கும் அதே நிலைமை தான். ஸோ ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ மற்ற காலேஜில் போனாலும் சரி, இல்லை எங்கேயா இருந்தாலும் சரி, உங்களோட அசட்டில் வரக்கூடிய மாணவர்கள் கோர்ஸ் வந்துட்டு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, பேங்க் லோன் வந்து எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஸ், கண்டிப்பாக. அதாவது இப்போ ஃபீ வந்து நார்மலாக இப்போ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து ஃபீ ஆக்சுவலி என்ன ஃபீ அப்படிங்கிறது அந்த ஹெல்ப்லைன் கான்டாக்ட் பண்ணால் தெரியும். பட் இன்னொரு விஷயம் வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு ஒரு ஃபீ ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு தேவைகளும் இருக்கும். அதாவது ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதாவது இதை நம்பி இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதையும் வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணி ஆகணும். மெயினாக வந்து இது நான் படிக்கணும் சார், பட் எனக்கு வந்து ஃபேமிலி கண்டிஷன்ஸ் எங்களால் ஃபீ இந்த சுச்சுவேஷனில் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் சம் ஸ்காலர்ஷிப் த்ரூ வந்து ட்ரஸ்ட்டு மூலமாக கொஞ்சம் நம்ம ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் வந்து சம் அதர் ட்ரஸ்ட்டு, அதாவது வில்லிங்காக இருக்கிற எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில ட்ரஸ்ட்டு கூடயே நம்ம வந்து சொசைட்டிஸ் கூட நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக நம்ம மூலமாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஸ்காலர்ஷிப்லாம் நம்ம வந்து வாங்கி தர்றோம். ஒன்று. அடுத்து வந்து பேங்க் லோன். பேங்க் லோன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூல் படி தகுதியுள்ள மாணவர்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய உயர்கல்விக்கு பேங்க் லோன் கொடுக்கணுங்கிறது தான் ரூல். ஸோ அது ஒன்று அட்மிஷன் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க் லோனுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்க காலேஜஸ்லேருந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதை வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ அங்கே வந்து அவங்க மூவ் பண்ணி பேங்க் லோனுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுதான் ப்ரொசீஜர் நம்பர் 1. இல்லை எங்களுக்கு வந்து அதில் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு சில பேங்க் வந்து நம்ம கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் பேங்க் லோன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களையும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குறாங்களோ, மெயினாக இப்போ டாக்குமெண்ட்டுங்கிறது போனஃபைட் சர்டிஃபிகேட் தான். நான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், இத்தனை இயர் படிக்க போகிறேன், என்னோட அகடமிக் இயர் இது அப்படிங்கிறது போனஃபைட் சர்டிஃபிகேட் தான். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. போனஃபைட் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபு, இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது தே கேன் கெட் வெரி ஈஸிலி பேங்க் லோன். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பேங்க் லோன் வாங்கி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பட் பேங்க் லோன் வாங்கி படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. படித்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம ப்ராப்பர் ஜாபுக்கு போயிட்டு அந்த பேங்க் லோனை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரீபே பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு கேட்டகரியும் அதுக்கு உண்டான ஒரு பொசிஷனையும் மாணவர்கள் ஏற்படுத்திக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் பேரண்ட்ஸோட முழுக்க ஒரு கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, இப்போ பேங்க் லோன் வாங்குறதுலையோ இல்லை அந்த கோர்ஸ் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ணுறதுலையோ வந்துட்டு அது மட்டும் அவங்களோட கவலையாக இல்லாமல் இது நம்மளால கட்ட முடியுமா, பையனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய நீங்கள் வந்து அதாவது இப்போ நிறைய கோர்சஸ் வந்து சம் அதர் கோர்சஸ் படித்த மாணவர்கள் வந்து எத்தனையோ பேங்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்ப என்ன பண்ணல, பேங்க் லோன் வாங்கி திரும்ப கட்டலன்னு வெளியில் வந்து போர்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, நேம் ஆஃப் த காலேஜ், என்ன கோர்ஸ் படித்தாங்க, இந்த இயர் பாஸ்ட் அவுட்டுன்னு சொல்லி போர்டு வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து பேங்க் லோனு திரும்ப ரீபே பண்ணணும். அதற்கு தேவையான இப்போ பேங்க் லோன் வாங்கி படிக்கிறோம்னா நமக்கு என்ன கல்வி எடுத்து படித்தா நமக்கு உடனே வேலை கிடைக்கும், நம்ம திரும்ப உடனே எப்படி பேங்க் லோன் ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் திங்க் பண்ணணும். கண்டிப்பாக. நிச்சயமா. இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது இணைப்பில் நெல்லையிலிருந்து நவீன். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நவீன், சொல்லுங்க சார். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 2020 1 இயர் வந்து இங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ 1 இயர் முடிஞ்சோடனே நான் அப்ராட் போகணும். ஸோ என் ரிலேட்டிவ் சொன்னாங்க சேஃப்டி முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ சேஃப்டி எடுத்து படிச்சோம்னா எந்த கோர்ஸ் படிக்கலாம் சார், ஜாப் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறவங்க சேஃப்டி படிங்கன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், சேஃப்டி படிச்சுட்டு நீங்கள் அப்ராட் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலாக அதாவது பிஇ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூவான கோர்ஸு. பட் அது மெக்கானிக்கல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்தராக இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆர்டர்டு கோர்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். ஒரு எல்லோரும் பிஇ படிச்சிருக்காங்க சார், என்கிட்ட பிஇ இல்லாமல் ஒன்மோர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு எல்லா ஃபீல்டுலேயுமே தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் போய் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஓரளவு ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேல்ரி க்ரோத்தும் நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு அப்ராடில் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதை படித்தா எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது, எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, எம்பிஏ, எம்எஸ்சி
இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி நவீன். அடுத்ததாக இணைப்பில் கடலூர்ல இருந்து விஜயசேகரன். வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க விஜயசேகரன். மேடம் விஜயசேகரன். அதான் மேடம், எனக்கு சேஃப்டி கோர்ஸ் ஒன்று படிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 33 ஏஜ் ஆகுது. நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன், 2007 முடிஞ்சுது. ஓகே, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், இப்போ ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, பிளான்ட் ரிஃபைனரிலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சேஃப்டி கோர்ஸ் அது வேணும் சார் எனக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இதில் டிகிரி இருக்குது. பிஎஸ்சியில் வந்து டிப்ளமா முடித்தவங்க அந்த 3 இயர் பிஎஸ்சியில் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஸோ டைரக்ட் செகண்ட் இயர்னால் 2 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. சேஃப்டியில் கிராஜுவேட் டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பெட்ரோலியம், இசிஇ எனி கோர்ஸ் முடித்தவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித்தவுட் அரியர்ஸ். அவங்க வந்து இந்த 3 இயர் பிஎஸ்சியில் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். அது 2 இயர் ப்ரோக்ராம். இல்லை சார் எனக்கு 2 இயர்ஸ் வேண்டாம், எனக்கு ஒரு 1 இயர் போதுமானது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். கோர்ஸ் டூரேஷன் ஒரு 10 மந்த் வரும். அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதை முடித்தாலுமே உங்களுக்கு டிப்ளமா மெக்கானிக்கல் வித்து இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு வேல்யூ எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் போய் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ண தேவையில்லை. ஓரளவு ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவீங்க. எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போகலாம். ஒரு 2 or 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த சேலரி க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அழைத்தமைக்கு நன்றி விஜயசேகரன். தொடர்ந்து நேயர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறையவே இருக்கும். என்ன துறைகள் எடுக்கலாம், எந்த துறையில் எந்த பிரிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷனுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இன்றைக்கு நம்மளோட அரங்கத்தில் அசர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் இருக்காங்க. தொடர்ந்து அவரிடம் பேசலாம். மாணவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு, இப்போ நம்ம படிச்சு போனோம் அப்படின்னா நிறைய பேர் அப்ராட் வந்து சூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்தியாவில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை லாஜிஸ்டிக்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? எஸ், அதாவது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிக்கிறவங்களுக்கு எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. அதாவது பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான திங்ஸும் ஒன்று. அடுத்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, தென் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ரிலேட்டடு, தென் ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனி, தென் அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபெர்டிலைசரு, இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, இன்செக்டிசைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். இப்போ பவர் பிளான்ட் இருக்குது, விண்ட் பவர் இருக்குது, இந்த மாதிரி சோலார் எனர்ஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான நிறுவனங்களுமே வந்து உங்களுக்கு பரவாயில்ல எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த மாதிரி எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவை. அதே மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவையானது ஒன்று. அதனால் இந்த கோர்ஸ் படித்தா இங்கே தான் வேலை வாய்ப்பு, ஃபாரினில் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் ஃபாரினில் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. 100% எல்லா இடங்கள்லையுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா இன்னைக்கு வந்துட்டு சாஃப்ட்வேரை விடவே பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு தேவைகள் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வென்டிலேட்டர்ல இருந்து ஒரு பல்ஸ் ஆக்சில இருந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ இந்த பேண்டமிக்ல கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா உலக நாடுகள் எல்லா நாடுலையுமே வந்துட்டு அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம படிக்கலாமா? டெஃபினட்டாக. அதாவது அதுதான் இப்போ மெடிக்கல் அப்படின்னா ஒன்லி ஃபார்மான்னா நம்ம ஃபார்மா மெடிசின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி மட்டும் நம்ம நினைக்கிறோம். சின்ன குறுக்கீடு சார், இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்கன்னு தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் தற்போது கோவையில இருந்து மூர்த்தி. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மூர்த்தி இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர் +2 முடிச்சிருக்காங்க. ஓகே, என்ன படிக்கலாம் இருக்கிறேன் சார். ஓகே சார், என்ன குரூப் +2ல அவங்க? அவன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சார். ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே சார், அதாவது இது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தால் உங்களுக்கு கோயம்புத்தூர் பிலமேட்லேயே அசர்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 3 இயர் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி கோர்சஸ் என்ன உங்களுக்கு வேல்யூ அப்படின்னா வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காமன் டிகிரிஸு, தென் இன்ஜினியரிங் தவிர்த்து
ஒரு வித்தியாசமாக படிக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் நான் படிக்கணும், முடிச்சோடனே எனக்கு வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது தாராளமாக படிக்கிறாங்க. நிறையா கேர்ள்ஸ் படிச்சுட்டு இந்தியாவிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாரின் போகிறாங்க, ஃபாரின்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை, எல்லா துறைகள்லையுமே பெண்கள் இருக்காங்க. ஸோ 3 years கிராஜுவேட் கோர்ஸு, பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறது பியூர்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, எக்ஸாம் சர்டிஃபிகேட், சிலபஸ் எல்லாமே அவங்களோடது தான். நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். பாசிபிள் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் அழைச்சிட்டு நேரில் போய் பாருங்கள். பிலமேடு இருக்குது, நீங்கள் அந்த கீழே டிவியில் போயிட்டுருக்க காண்டாக்ட் நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாமே தருவாங்க. வேல்யூவாக இருக்கும் கோர்சஸ் உங்களுக்கு. அழைத்தமைக்கு நன்றி மூர்த்தி. தொடர்ந்து கற்க சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து டாக்டர் முகமது ரிஸ்வான் கூட நம்ம பேசலாம். டாக்டர், நிறைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு துறைகள் செலக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான மேஜரான மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க யோசிக்கிறாங்க? அதாவது பொதுவாகவே வந்து ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம வந்து +2 வரை படிக்கிறது அப்படிங்கிறது வேறு. நம்ம +2 வரை படிக்கிறதுங்கிறது சப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாலிடெக்னிக்லேயோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லை ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். ஒரு ஆக்குபேஷன், அந்த ஆக்குபேஷன் தான் நம்ம லைஃப் லாங் செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் கட்டாயம். என்னென்னா, நம்பர் 1, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸில் வந்து எதை பற்றி சொல்லி தருவாங்க, என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன ஸ்கில்லு நமக்கு சொல்லி தருவாங்க, என்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, அவங்க என்னவாக ஒர்க் பண்ணணும், நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு வேலை இருக்குது. அப்போ நான் போய் டூல்ஸ் எடுத்து ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, இல்லை ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்பர் 2. நம்பர் 3, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், படித்தா வேலை கிடைக்குமா. ஏன்னா இன்றைக்கி அதை படித்தா வேலை கிடைக்கல, இதை படித்தா வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அப்போ படித்தா வேலை கிடைக்குமாங்கிறது 3rd. அடுத்து வந்து அப்படியே வேலை கிடைச்சா என்ன சேலரி கிடைக்கும், அதோடைய ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும். இந்த 4 விஷயம்தான். இந்த 4 விஷயத்துக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த உயர்கல்விக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய பதில்கள் கிடைச்சதுன்னா தாராளமாக அவங்க என்ன பண்ணலாம், அந்த கல்வியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமா. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல வந்துட்டு நிறைய இன்னைக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு, மேன் பவரும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த துறைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா மாணவர்கள் என்ன துறையை சூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி அதாவது அதுதான் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச்னா மேனுஃபேக்சரிங்னா அது ரிலேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு மொபைல்னா மொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ அது வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். அப்போ அந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து அது ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே தேவைப்படுவாங்க. எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க ஒர்க் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் முடிச்சவங்க இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க இருப்பாங்க. ஒரு மிஷின் இருக்குன்னா அதில் எலக்ட்ரிக்கல் இருக்கா, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்களா, மெக்கானிசம்ஸ் இருக்குங்களா, அப்போ எல்லாமே இருக்குது. அதில் மெக்கானிக் எல்லாமே இருக்கிறதுனால எல்லா ஃபீல்டுக்கு எல்லா கோர்ஸ் முடித்தவங்களுமே தாராளமாக அங்கே ஒர்க் பண்ண முடியும். பட் என்னென்னா அதற்கு அவங்களுக்கு தேவையான அந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணணும், நம்பர் 1. தென் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க ஒரு HSC ஆஃபீஸர், HSC இன்ஜினியர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஹெல்த் சேஃப்டினா என்ன, ஒர்க் சேஃப்டினா என்ன, என்விரான்மெண்டல் சேஃப்டினா என்ன. இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 4 விஷயம் நான் சொன்னேன். எதை பற்றி சொல்லி தருவாங்க, என்னவாக ஒர்க் பண்ண போகிறீங்க, உடனே வேலை கிடைக்குமா, என்ன சேலரி கிடைக்கும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா எதை பற்றி சொல்லி தருவாங்க, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் என்ன டீச் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த கோர்ஸை படித்தா என்னவாக ஒர்க் பண்ண போகிறீங்க, படித்த உடனே வேலை கிடைக்குமா, என்ன சேலரி கிடைக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும். அப்போ அந்த இதை பேஸ் பண்ணியே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடீஸை வந்து ரிசர்ச் பண்ணோம்னா நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். நிச்சயமா. இனிப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது இனிப்பில் கடலூரிலிருந்து சிவகுமார். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி சிவகுமார் சார், கடலூர் பகுதியிலேருந்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அசட்டில். அதாவது இப்போ லாஸ்ட் இயர்ஸ் கூட அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் கடலூர் மாவட்டம், அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம்லேருந்து படித்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். பிக் கம்பெனிஸில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் +2 வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனோவேட்டிவ் ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ், ஒரு புதுமையான தொழிற்கல்வி படித்த உடனே வேலை கிடைக்கும்,
கோர்ஸ் ஒன்று தான், எல்லா ஃபீல்டுலையுமே ஒர்க் பண்ண முடியும். அவர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண தேவையில்லை. மெயினாக படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. சப்ஜெக்ட் ரொம்ப எளிமையாக இருக்கும், படித்த உடனே ஜாபும் கிடைக்கும். அந்த 3 இயர் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக மேற்கொண்டு வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே கூட எம்எஸ்சி எம்பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 3 இயர் டிகிரி கோர்ஸில் ஃபைனல் இயர் படிக்கும் போது நிறைய கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு வெரி லிமிட்டட் சீட்டு தான், ரொம்ப கம்மியான சீட்டு தான். அதனால் நீங்கள் இமீடியட்டாக காலேஜை காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வைங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி சிவகுமார். அடுத்ததாக இணைப்பில் தஞ்சாவூர்ல இருந்து ராஜா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ராஜா, சொல்லுங்கள். சார், நான் பிஇ முடிச்சுட்டு அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. என் தம்பி இப்போ இங்கே தான் அசெட்ல தான் படிச்சான் ஆக்சுவலி. ஓகே, வெரி குட். ஒரு நல்ல கம்பெனில நல்ல சேலரியில இருக்கான் சார். உங்கள் பிரதர் நேம்? பண்ணியிருந்தேன். பிரதர் நேம் சிவா சார். நீங்கள் வந்து அப்ராட்ல இப்போ லீவில் வந்திருக்கீங்களா? ஆமா சார், இப்போ கொரோனாவால நான் இப்போ இந்தியா வந்திருக்கேன் லீவ்ல. ஓகே, சொல்லுங்க. என் தம்பி இங்க தான் படிச்சிருந்தான். ஸோ இப்போ நல்ல ஜாப்ல இருக்கான். ஸோ ரொம்ப நன்றி சார் இது பற்றி கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது ஜாப் அதாவது இப்போ நீங்கள் சிவா வந்து படித்தாரு, இங்கே படிச்சுட்டு நல்லா சேலரியில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய கைடன்ஸ். இப்போ பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய துறைகளை எடுத்துகிட்டு திரும்ப வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ரெஃபரன்ஸில் வந்து படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதாவது உங்கள் தம்பி இன்னைக்கு நல்ல லைஃப் நல்ல சேலரி இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள். ரெண்டாவது இன்ஸ்டியூட்டு, அவரும் சிவாவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவரும் நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒபே பண்ணி படிச்சிருக்கலாம், சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி ராஜா. அடுத்ததாக இணைப்பில் சென்னையில இருந்து தேஜா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. தேஜா, சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். ஓகே. எந்த கோர்ஸ் எடுத்தா இப்போ எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கும் சார்? ஓகே ஓகே. ஆக்சுவலி இப்போ நீங்கள் சென்னை அப்படிங்கும்போது உங்களுக்கு புந்தமல்லி ஹைரோட் மதுரவாயில் தான் இருக்குது. ஓரளவு பாசிபிள் இருந்ததுன்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நீங்கள் வந்து பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு கிராஜுவேட் கோர்ஸ் 3 இயர், அது நீங்கள் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. தென் வந்து பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ரெண்டுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு நல்ல ஏரியா. படிக்கிறது ஈஸியாக இருக்கும். மேக்ஸு, ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. 100% வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வச்சுருவாங்க, ஓரளவு லிட்டில் பிட் ஹிந்தி பேச வைப்பாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடைக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க. லிமிட்டட் சைட்டு தான். இமீடியட்டாக அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்னு கேட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி தேஜா. அடுத்ததாக இணைப்பில் காஞ்சிபுரத்திலிருந்து அபுபக்கர். வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார், அபுபக்கர் சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன் சார். ஆ, டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ முடிச்சேன் சார். ஓகே. 2018ல முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சேலரி பாத்தீங்கன்னா 10,000 அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. சேலரி க்ரோத் ஆகணும்னா வேற ஏதாச்சும் கோர்ஸ் இருக்கா சார் காலேஜ்ல? ஓகே. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சேலரி கம்மியாக இருக்குது. ஃபர்தர் நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறனா உங்களுக்கு டிப்ளமா முடித்த மாணவர்கள் வந்து தாராளமாக இந்த டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க பொதுவாக. நம்பர் 1 வந்து நீங்கள் வெறும் டிப்ளமா மட்டும் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வேலை கஷ்டமாக இருக்கும், சேலரி வந்து கம்மியாக இருக்கும். ஃபர்தராக அதில் க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்காது. அதில் ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் வேலை கிடைக்கிறது சிரமங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் இப்போ டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது இந்த 3 இயர் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். லேட்ரல் என்ட்ரி ஸ்கீம் எப்படி நீங்கள் பிஇயில் வந்து டேரெக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவீங்களோ, ஸோ சேம் லைக் தட் வந்து இதில் டேரெக்ட் செகண்ட் இயர். ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் படித்தா போதுமானது. 2 இயர்ஸ் நீங்கள் படிக்கும்போது சேஃப்டியில் கிராஜுவேட் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போக முடியும். நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு, நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் சேலரி கம்மியாகவே இருக்குது, ஃபர்தராக க்ரோத் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி உங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி க்ரோத்து நல்லாயிருக்கும், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி அபுபக்கர். அடுத்ததாக இணைப்பில் தஞ்சாவூரிலிருந்து விமல் சங்கர். வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விமல், சொல்லுங்க. சார், திருநெல்வேலியிலேருந்து கால் பண்றேன் சார். விமல் சங்கர். ஓகே சார், என்னன்னா நான் வந்து பிஇ ட்ரிபிள் இ சார். ஓகே. முடிச்சுட்டு இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு ப்ராப்பரான ஜாப் இல்லை சார்.
அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சொன்னாங்க, டேய் நீ வந்து நிபோஷ் வந்து கொஞ்சம் பண்ணு, அப்ராட்ல வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் இந்த என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்து பண்ணலாம், அதை பத்தி ஒரு ஐடியா இல்லை சார் எனக்கு. இப்போ நீங்கள் இந்த பிஇ முடிச்ச 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ஆனா என்னோட ஃபீல்டு இல்லை சார், வேற ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று. ஆமா சார், ஆமா. ஓகே, ஆக்சுவலி நிபோஸ் அப்படிங்கிறது விமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க நீங்கள். அதாவது நிபோஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன், சேஃப்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் அது. பட் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். கோர்ஸ் டூரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் தான், 10 நாள் நீங்கள் படித்தா போதும். அது வந்து ஒன்லி கல்ஃபில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான், நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. ஒன்லி ஓமன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா 100% நல்ல வேல்யூ இருக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பாஸ் பண்ண முடியாது, அதோடைய ஸ்டாண்டர்ட் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் சேஃப்டியில் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக நிபோஸ் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் இந்த சேஃப்டியில் வந்து பேசிக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா லெவல், நீங்கள் ஆல்ரெடி பிஇ முடிச்சிருக்கிறதுனால ஒரு பிஜி டிப்ளமா முடிச்சிட்டிங்கன்னா, பிஜி டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஒரு 10 மந்த் வரும். இதில் கொஞ்சம் நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிபோஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஆர்டர்டு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் நிபோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்தியாவில் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ராட் போகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஇ முடிச்சிருக்கிறதுனாலே உங்களுக்கு வேல்யூ நல்லாயிருக்கும், நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி சேலரி க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அழைத்தமைக்கு நன்றி விமல் சங்கர். அடுத்ததாக இணைப்பில் திருச்சியிலிருந்து நிவேதா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நிவேதா, சொல்லுங்க சார். நான் 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்துட்டேங்க சார். ஓகேம்மா. மேக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சார், அதனால எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு சார். சொல்லுங்க. பிகாம் சிஏ பண்ணலான்னு இருக்கேன் சார், இன்னொன்னு பிபிஏ லாஜிஸ்டிக் பண்ணிட்டு எம்பிஏ பண்ணலான்ட்டு சார். ஓகே. ஆனா ரெண்டுத்துலயும் எது வேல்யூ அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல சார். அப்புறம் படிக்கிற இன்ஸ்டிடியூட்டும் முக்கியமா சார்? கண்டிப்பாக முக்கியம். பிபிஏ எடுத்தோம்னா டெஃபினட்டாமா. அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு 100% வந்து கேர்ள்ஸுக்கு ஆப்டான ஒரு ஃபீல்டு. அடுத்து நீங்கள் சொன்ன இந்த சிஏ அப்படிங்கிறது, இந்த லாஜிஸ்டிக்ஸ் முடிச்சும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த சிஏ ரிலேட்டட் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஏரியா, பெரிய ஏரியாவை நீங்கள் எடுக்கும்போது அதிலேயே வந்து உங்களுக்கு இந்த ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ஐடி, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டட் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்ல 100% வேல்யூவாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து மிக முக்கியம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் மட்டும் இருந்தால் பத்தாது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மெயினாக கிளாஸஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களுடைய குவாலிட்டி, அடுத்து வந்து ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, தென் வந்து அடிஷ்னல் இயர் அரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். தென் இப்போ வந்து சென்னை மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் நாலேஜு, எக்ஸ்போசரு, தென் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமு, இது எல்லாமே உங்களோட நாலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இப்போ மெயினாக வந்து நம்ம ஈவன் நம்ம சென்னை அசட்டில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்டன் லெவலில் இருந்தவங்க தான், கேப்டன்ஸ் தான் எடுக்கிறாங்க கிளாஸஸ். தென் வந்து நம்ம அகாடமிக் கோஆர்டினேட்டரே யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ் டைரக்டர் ஆஃப் த சென்னை போர்ட். அப்போ இங்கே தான் நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, போர்ட் இருக்குது. அப்போ போர்ட் விசிட் போகணும், நீங்கள் போர்ட்டில் ட்ரைனிங் போகணும். இப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி சென்னை. இங்கே வந்து படிக்கும் போது அதற்கு தேவையான ஒரு ரியல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அழுத்தமைக்கு நன்றி நிவேதா. அடுத்ததாக இணைப்பில் தஞ்சாவூர்லேருந்து ராம்குமார். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார், சொல்லுங்க சார். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்க காலேஜ்ல படிச்சிருந்தார் சார். ஓகே. பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி 3 வருஷம் படிச்சாப்ல. ஓகே. படிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறாப்ல. ஓகே சார். ஃபாரின்ல துபாயில ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு. வெரி குட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட தம்பியை பாத்தீங்கன்னா இப்போ 12th முடிச்சிருக்காரு. உங்க பிரதர், உங்க ஓன் பிரதர். ஓகே. ஆமா. இப்போ மேற்படி என்ன படிக்க வைக்கலாம், ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் ஃபியூச்சருக்கு நமக்கு என்ன உதவும் சார்? கண்டிப்பாக ராம்குமார், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டே நம்ம இன்ஸ்டியூட்டாக முடிச்சுட்டு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சேலரி அப்படிங்கும்போது உங்கள் கண் முன்னே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க. அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள்.
என்ன வேல்யூ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஈவன் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே கேட்கலாம். நம்ம இப்போ அசெட்டில் படித்தாங்க அப்படின்னா அவருடைய பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு. இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இங்கே இருக்கும், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி உங்கள் அப்ராடில் தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே நல்ல வேல்யூ தான். லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸுக்கும் உங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிக்கும் அப்ராட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். பாசிபிள் இருந்ததுன்னா கூட நிறைய இன்ஸ்டியூட் போங்க, ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஏன்னா லிமிட்டட் சீட் அப்படிங்கிறதுனால ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணி வைங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி ராம்குமார். அடுத்ததாக இணைப்பில் சேலத்திலிருந்து பிரியங்கா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் பிரியங்கா, சொல்லுங்க. சார், பிரதர்க்காக டவுட் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. சார், அவர் இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி 1.5 years ஆகுது சார். ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்தரா வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கு அப்படி. ஓகே. ஸோ இப்போ என்ன ஸ்கோப் சார், என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக கேட்குறேன். கண்டிப்பாக, அதாவது பிரதருக்காக கேட்குறீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் வந்து பிரியங்கா உங்கள் பிஇ முடிச்சிருக்காங்கன்னா ஃபர்தராக வந்து இதில் ஒரு பிஜி டிப்ளமா கோர்ஸ் பண்ண சொல்லுங்கள். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இது வந்து ஒரு வேல்யூ ஆர்டர்டு கோர்ஸ். ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சார், இதுவரை சரியாக வேலை கிடைக்கல, எல்லார்ட்டையும் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் இருக்குது, பட் என்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓரளவு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்மோர் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைக்கும். அதாவது ஈவன் சொல்லப்போனால் ஃபாரினில் போய் வாங்கக்கூடிய சேலரி தாராளமாக இந்தியாவிலே வாங்கலாம். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, தென் ஒரு லிட்டில் பிட் ஹிந்தி இதெல்லாம் அவங்க பேச கற்றுக்கிட்டாங்கன்னா பிஜி டிப்ளமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க. இல்லை இதில் மாஸ்டர் டிகிரி வேணும் அப்படின்னா கூட இதில் எம்எஸ்சி இருக்குது, எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹைஜீன் இருக்குது, தென் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருக்குது. இந்த மாஸ்டர் டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 year தான் ஆன் கிளாஸு, 2nd year ஆன் ஜாப். அந்த மாதிரி கோர்சஸை அவங்க தாராளமாக செலக்ட் பண்ண முடியும். அழைத்தமைக்கு நன்றி பிரியங்கா. அடுத்ததாக இணைப்பில் சென்னையிலிருந்து வினோதினி. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹாய். வணக்கம். நான் இந்த மாதிரி பிஇ முடிச்சிருக்கேன். ஓகேம்மா. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் ஃபுல் டைம் தான் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை வந்து என்ன ஏஜ் உங்களுக்கு வினோதினி? 23. ஓகே, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பார்ட் டைம்லேயும் இருக்குது உங்களுக்கு. இதில் எம்பிஏ நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டே கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி வினோதினி. இப்போ வரைக்கும் காலர்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் திருச்சியில இருந்து மட்டும் பண்ணல, நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சு வேலை கிடைக்கல, அடுத்து என்ன படிக்கணும்னு கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க. பட் முக்கியமாக வந்து இவங்க எல்லாருமே அவுட்டரில், சென்னை இல்லாமல் கொஞ்சம் திருச்சி, சேலம் அந்த மாதிரி இருந்தெல்லாம் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு அசெட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? எஸ், அதாவது இப்போ அசெட் வந்து உங்களுக்கு 2 இடத்துல இருக்குது, சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பிளேஸ்லையுமே இருக்குது. 2 இடத்துலையுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம ஆல் ஓவர் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலேருந்து இருக்கிறாங்க. அது இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஈவன் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. இப்போ அப்ராட்லேருந்து வந்து கூட படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே சென்னையிலேயுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து கோயம்புத்தூர்லேயுமே கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல், பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மெயினாக வந்து நம்ம வந்து நம்ம பகுதியில் இந்த படிப்பு இல்லை, நம்ம எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு அவங்க திங்க் பண்ண தேவை கிடையாது. நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தாராளமாக ஸ்டே பண்ணி படிக்கலாம். கண்டிப்பாக. இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். தற்போது இணைப்பில் காஞ்சிபுரத்திலிருந்து சங்கர். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் வந்து 12th படிக்கிறாங்க. ஓகே. இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க சார். பட் அவங்க எந்த இதில் சேர்த்தா வெளில இருக்கும்? ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம மெயினாக 2 கோர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். கேர்ள்ஸ்க்கு ஸ்பெஷலைஸராக பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள். பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் எடுக்க சொல்லுங்கள். நல்லா வேல்யூவாக இருக்கும், படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஜாப் கிடைக்கும். மெயினாக ஏதோ சும்மா பேருக்காக ஒரு டிகிரி அல்லாமல் 100% படித்தா த ரிலேட்டட் ஜாப் கிடைக்கும், க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் சங்கர் சார். இப்போ இதுக்கெல்லாமே லிமிட்டட் சீட்டு தான். நீங்கள் உடனே அந்த டிவியில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அட்மிஷன்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது டீட்டெயிலாம் கேளுங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி சங்கர். அடுத்ததாக இணைப்பில் மதுரையிலிருந்து கணேசன். வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கணேசன் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். ஒன்றும் சார், என் பொண்ணு வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க அடுத்து எம்பிஏ பண்ணலாமா
சிஏ ஐசிடபிள்யூ பண்ணலாமா? எது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? ஆக்சுவலி பிகாம் முடிச்சிருக்க ஃபர்தர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிகாம் ஜென்ரல், பிபிஏ ஜென்ரல் இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க தாராளமாக எம்பிஏல வந்து நம்ம 2 ஆஃபர் பண்ணுறோம். எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருக்குது, எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள், வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நிறையா இந்த பெண்கள் வந்து இந்த துறையில் வந்து சிஇஓ லெவல், மேனேஜர் லெவல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஈவன் சென்னையிலே மோர் தென் மந்த்லி சேலரி 4 to 5 lakhs வாங்குறவங்கலாம் கேர்ள்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுமே மெயினாக அதில் கவர் ஆகும். ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடு, மார்க்கெட்டிங் ரிலேட்டடு, ஹெச்ஆர் ரிலேட்டடு, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடு, ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு, இது எல்லாமே இந்த ஒரு துறைகளில் அவங்க கீழே எந்த துறைகளில் வேணாலும் அவங்க வந்து தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும். நிறைய கேர்ள்ஸ் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே படிக்கிறாங்க சார். நீங்கள் காலேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அழைத்தமைக்கு நன்றி கணேசன். அடுத்ததாக இணைப்பில் விழுப்புரத்திலிருந்து துளசி. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க துளசி. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா, கேக்குது. சார் இந்த 10th முடிச்சிருக்கோம் சார். ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறேன் சார். ஓகே, ஆக்சுவலி 10th முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமாவில் உங்களுக்கு சேஃப்டி கோர்ஸில் வந்து டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்குது. 3 year டிப்ளமா 10th அப்புறம். இப்போ 10th முடித்த மாணவர்கள் பொதுவாகவே வந்து எனக்கு 10th போதும் சார், நான் +1 +2லாம் போகலை அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணும்போது ஃபர்தராக அவங்க நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா பாலிடெக்னிக்கில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிப்ளமா லெவல் கோர்சஸ். அது ஓகே. அது அல்லாமல் இந்த சேஃப்டி இன்ஜினியரிங்லேயும் 3 year டிப்ளமா இருக்குது. இந்த 3 year டிப்ளமா அவங்க 10th அப்புறம் முடிச்சுட்டு ஃபர்தராக அவங்க ஜாபுக்கு போயிடலாம். தென் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே கூட டிகிரி கூட பண்ண முடியும். இந்த 3 year பிஎஸ்சியில் வந்து அவங்க டைரெக்டாக 2nd year ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 years கிராஜுவேட். அதுக்கப்புறம் ஈவன் ஒர்க் பண்ணிகிட்டே கண்டினியூ பண்ணிவிட்டு கூட எம்பிஏ வர, எம்எஸ்சி வர நீங்கள் தாராளமாக போக முடியும். ஸோ 10th நீங்கள் இந்த 3 year டிப்ளமா படித்தாலும் மாஸ்டர் டிகிரி வர தாராளமாக பண்ணலாம். கட்டாயம் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. அழைத்தமைக்கு நன்றி துளசி. அடுத்ததாக இணைப்பில் மதுரையிலிருந்து ராஜா முத்தையா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. நம்ம பையன் வந்து சார் அந்த +2ல வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி இது எடுத்திருக்காப்ல சார். எனக்கு ஓகே, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்க சார். அவருக்கு இந்த +2 பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து மேற்படிப்பு போய் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அல்லது நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு என்ன படிப்பு செலக்ட் பண்ணுங்க? நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா? நான் இப்போ ஒரு அரை மணி நேரமாக பார்த்துருக்கேன். ஓகே, வெரி குட். ஆக்சுவலி இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி படிப்புகள் படித்தா என்ன வேல்யூ இருக்கும், மற்ற படிப்புக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே. மெயினாக வந்து நம்ம பசங்களை பொறுத்த அளவு வந்து ஒரு டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆனால் தான் வேல்யூ அதிகம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடு இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ள போய் ஒர்க் பண்ணால் தான் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சர் க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, சேல்ரி, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இதில் வந்து மெயினாக இந்த அக்கௌண்ட்ஸு, ஹிஸ்ட்ரி குரூப்பு, இந்த ஆர்ட்ஸ் குரூப்பு படிக்கக்கூடிய 12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு காமன் டிகிரி தான் படிக்க முடியும். ஒரு பிகாம், பிபிஏ, பிஏ இது மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்மளால் வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல் படி ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸும் +2ல் எந்த குரூப் எடுத்து படித்த மாணவர்களும் தாராளமாக எடுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, தென் வந்து பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இது +2ல் எந்த குரூப் எடுத்தாலுமே தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இதன் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு மற்ற படிப்புகள் மாதிரி எனக்கு நான் அதை படித்தேன் சார், இதை படித்தேன், வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. படித்தோன்னே 100% வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஒரே படிப்பு பல துறைகளில் வேலையாக இருக்கும். தென் வந்து ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே சேலரி க்ரோத்து, அதாவது ஒரு லேக்ஸில் சேலரி வாங்குறவங்களுக்கு டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது லிமிட்டட் சீட். நீங்கள் அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழைத்தமைக்கு நன்றி ராஜா முத்தையா. அடுத்ததாக இணைப்பில் மதுரையிலிருந்து ஷா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் டாக்டர் வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகே, இப்போ தான் சார் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சார். ஓகே, அவங்க நல்ல அவங்க ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கனால பேசுறது வந்து நாங்க ஆக்சுவலி மதர் டங் வந்து உருது சார்.
பட் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். தமிழ்னா நம்மள மாதிரி சரளமா பேச மாட்டாங்க, நிப்பாட்டி பேசுவாங்க சார். ஓகே. என் டாக்டர் அவங்களுக்கு வந்து பிகாம் வந்து ஃபைனல் முடிச்சுட்டாங்க சார். இப்ப ஓகே, என்ன படிக்கணும், ஏன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கனால அவங்களை என்ன படிக்க வச்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலி உங்க இன்ஸ்டியூட் வந்து உங்க இது வந்து நல்லா இருக்கு, பட் நீங்க மதுரையில ஃபெசிலிட்டி இருக்கா தெரியல சார். அதாவது நீங்க வந்து என்ன படிக்க வைக்கலாம்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவங்க ரெகுலரா போய் பிகாம் படிச்சாங்களா? ஆமா சார், ஆமா சார், காலேஜ்ல சார். ஓகே, ரெகுலரா போய் அவங்க படிச்சாங்க சார். அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குண்டான மெடிக்கல் சப்போர்ட்டோட அவங்களால வந்து மற்ற ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி யூஜி முடிச்சிருக்கிறதுனால பிஜி தாராளமாக பண்ணலாம். பட் இது வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணணும்னா லாஜிஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் சார். 2 இயர்ஸ் கோர்ஸ் வரும் அவங்களுக்கு. சென்னை இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் ஈவன் நமக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வரலாம்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம டைரெக்டாக ஆன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது டில் நவ் அது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் இருக்குது எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு. அது ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண முடிஞ்சால் அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ண சொல்லுங்கள். அழைத்தமைக்கு நன்றி ஷா. தொடர்ந்து மாணவர்கள் படிச்சு முடிச்சவங்க என்ன செலக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஈவன் பிஇ முடிச்சவங்க கூட அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம காலர்ஸே கூட வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு ஒரு கெரியர் எக்ஸ்பர்ட் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கெரியர் கைட்லைன்ஸ் கிளாஸ் மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்றது? யாருக்கு இப்போ கரண்டா வர்றவங்களுக்கு கேக்குறீங்க? கரண்டா வர்றவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கோர்ஸ். எஸ், அதாவது அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது மெயினாவே இப்போ எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி கோர்சஸ் வந்து யார் செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸில் வரவங்க தான் அதிகம். செல்ஃபாக வந்து செலக்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. செல்ஃபாக செலக்ட் பண்ணுறவங்க நம்ம ஆல்ரெடி அகைன் பிகாம் பிபிஏ இன்ஜினியரிங் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து இது ரெஃபரன்ஸில் வந்து செலக்ட் பண்ணுற ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி கோர்சஸ்க்கு. இப்போ ஈவன் 2-3 காலேஜ் கூட நான் அப்ராடில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் தான் என் தம்பியை படிக்க சொன்னேன், உங்கள் காலேஜில் படிச்சுட்டு நல்ல ஜாப்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி 2-3 காலர் வந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி இந்த கோர்ஸை தெரிஞ்சு, அதாவது இதை படிங்க, இது படித்தா நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாரினில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரெஃபரன்ஸ். அடுத்து வந்து இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய ரெஃபரன்ஸ். இப்போ நானே டைரக்ட் கவுன்சிலிங் கொடுக்குறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்படி யார் மூலமாக உங்களுக்கு தெரியும்னு கேட்போம். இது மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரிப்ளை அப்படின்னா அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க சார், எங்கள் அங்கிள் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து மெயினாக கவுன்சிலிங் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு நம்பர் 1 பாயிண்ட் இருக்குது. சும்மா கியூவில் நின்று கோர்ஸ் சீட் வாங்கிட்டு போகவும் கூடாது. கவுன்சிலிங் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன ரியல் திங் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன படிக்க போகிறேன், என்னவாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சாதான் எனக்கு என்ன வரும் அதில். நம்ம இப்படிலாம் ஒர்க் பண்ணுவோமா, நமக்கு இவ்வளோ சேலரி கிடைக்குமா, நம்மளுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். சும்மா கியூவில் நின்று இதை தான் படிக்கணும், கியூவில் நின்று அப்ளிகேஷன் வாங்கிட்டு போட்டு எல்லாரும் காலேஜ் போகிறாங்க, நானும் காலேஜ் போகிறேன், நானும் காலேஜுக்கு விட்டு வரேன், அப்போ என்ன படிக்கிறேன்னு அவனுக்குன்னு தெரியாது, பாஸ் பண்ணுவானான்னு தெரியாது, வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரபிள் வந்து அவங்க தெரிஞ்சு படிக்கும் போது அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு காலர் இருக்காங்க. தற்போது இணைப்பில் கும்பகோணத்துல இருந்து ராணி. வணக்கம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அது என்னுடைய டாக்டர் வந்து +2 முடிச்சிருக்காங்க சார். ஓகே. அவங்க வந்து பிசி எடுக்கிறாங்கிறது மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஓகேம்மா. பிசிஏ எடுக்கலான்னு இருக்காங்க. அது எடுத்தா பின்னாடி வேல்யூ முடிப்பாடு வேல்யூ இருக்கா, அதுக்கு பிற்பாடு என்ன தொடர்ந்து கண்டினியூ பண்ணலான்னு டவுட் சார். பண்ணலாமா, தாராளமாக படிக்கலாம், படிக்க சொல்லுங்கள். பட் அதோட கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபர்தராக அதிலே மாஸ்டர் பண்ணணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும். நல்லா ஓரளவு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ண சொல்லுங்கள். செய்தித்தாள்கள்லாம் படிக்க சொல்லுங்கள், அன்றாட செய்தித்தாள்கள்லாம் நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நான் படிக்கிறேன், அதையும் ஒரு சப்ஜெக்டாக என்னால் படிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் பொறுத்தளவு நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பிபிஏ அது ப்ரிஃபர் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் எடுக்க சொல்லுங்கள், சர்ச் பண்ண சொல்லுங்கள். மற்றதுக்கு இதுக்கான வித்தியாசம் டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஈவன் அப்ராடில் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அழுத்தமைக்கு நன்றி ராணி. அடுத்ததாக இணைப்பில் திருக்கோவிலூர்ல இருந்து குணா. வணக்கம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க குணா சார். வணக்கம். ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ பாப்பா வந்து பிஇ சிவில் முடிச்சாங்க சார். ஓகே. இப்போ அடுத்தது சிவில் முடிச்ச உடனே எம்பிஏ பண்ணலாம் டேடி அப்படின்னு சொல்றா. ஓகே, எம்பிஏ. ஓகே, வெரி குட். ஓகே. இப்போ அதுக்கு அந்த மேட் எக்ஸாம் ஏதோ ஒன்று வச்சாங்க, அது கூட இப்போ அட்டன் பண்ணிட்டாங்க. ஓகே. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க. உண்மையுமே எம்பிஏ படிச்சா ஓரளவுக்கு ஃபேவரா இருக்குமா? உங்க ஐடியா எங்க சேரலாம்? நல்ல காலேஜில் சேரணும்னு சொல்றாங்க, அது வேற பயமா இருக்குது.
ஆக்சுவலி அதாவது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து சிவில் படிக்க வச்சதே பெரிய விஷயம் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து சிவில் வந்து எடுக்கிறது கிடையாது. கேர்ள்ஸ்னால் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி தான் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிவிலே படித்ததே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்பர் 1. பட் மேற்கொண்டு அதில் வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே இப்போ எம்பிஏ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க சிவிலுக்கும் வேறு ஏதாவது ரிலேட்டட் இல்லாமல் ஒரு ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஐடி அந்த மாதிரி படிச்சிங்கன்னா அது வேல்யூ இருக்காது. ஸோ சிவில் வித்து ஒரு ரிலேட்டட் லிங்க் உள்ள கோர்ஸ் படித்தாங்கன்னா வேல்யூ இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேர்ளை வந்து சிவில் படிக்க வச்சிங்களோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே வந்து எம்பிஏயில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படிக்க வச்சிங்கன்னா அப்போ சிவில் வித்து சேஃப்டி படிச்சிருக்கவங்களுக்கு நல்ல வாண்டட் வேல்யூ இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஜாபு போகிறாங்க, சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸராக. ஸோ தாராளமாக சிவில் வித்து எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி நல்ல வேல்யூவாக இருக்கும். இது 2 இயர் ப்ரோக்ராமு. ஸோ 1 இயர் தான் ஆன் கிளாஸு, 2nd இயர் ஆன் ஜாபு போயிடுவாங்க. சென்னையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி எல்லாமே இருக்குது. தாராளமாக அது ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள், நல்ல வேல்யூ இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி குணா. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, பிஇ முடிச்ச மாணவர்கள் நிறைய பேர் கால் பண்ணி அடுத்த உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கேட்டாங்க. அந்த சந்தேகங்களுக்கு இவ்வளோ நேரமாக எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளக்கங்கள் அடிச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.